ஸோ நம்ம இப்போ சிக்ஸ்த் சாப்டரில் ரிஃப்ராக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ரிஃப்ராக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்டோட கான்செப்ட் வேணும். ஏன்னா ரிஃப்ராக்ஷன் எதனால் நடக்குதுன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டு இன் டிஃப்ரெண்ட் மீடியம் அதோட ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது வந்து வேறு ஒரு லைட் வந்து ஒரு ரேரர் மீடியம் இல்லை ஒரு டென்சர் மீடியமில் போகும்போது அதோட ஸ்பீட் ரேரர் மீடியமில் அதிகமாக இருக்கும், டென்சர் மீடியமில் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும்னா லைட் ரே பெண்ட் ஆகும். ஸோ அந்த ஃபினாமினா தான் நம்ம ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட்ன்றது எவ்வளோன்றது தெரியும். ஓகே, ஸோ அதுக்காக நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் இல்லை, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டு பை ஃபிட்ஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து அவங்க கொடுத்த ஐடியாஸையும் லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் பிளான். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் பை ஃபிஸோ எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு அவர் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் அவரோட எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பு. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் செட்டப்பில் அவர் வந்து ஒரு லைட் சோர்ஸ் வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த லைட் சோர்ஸ் வந்து ஒரு பார்ஷியலி சில்வர்டு கிளாஸ் மிரர் வழியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ இந்த மிரரை வந்து 45 டிகிரியில் வச்சுருக்கிறனால இதில் ஒரு பார்ட் ஆஃப் ரே வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்டட். ஓகே, இட் காட் ரிஃப்ளெக்டட் அண்ட் இட் ட்ராவல்ஸ் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிற வழியில் ஈ காட் அ டூத் வீல் வச்சுருக்கிறார். ஓகே, ஸோ அந்த வீல் எப்படி இருக்கும்னா இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா இது லைட்டை பிளாக் பண்ணும். இந்த பார்ட்டில் வந்து லைட் பிளாக் ஆகும், இந்த இடத்துல லைட் வந்து ஈஸியாக வந்து பாஸ் ஆகி வரும். ஓகே, ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பில் இந்த வீலை ஈ கேன் ரொட்டேட். ஓகே, ஸோ அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக there is a way through which he can measure the speed of light. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 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 இடத்துலேருந்து ரிஃப்ளெக்டட் ஆகிற ரே வந்து நேராக வந்து ஒரு மிரரில் போய் படும். அந்த மிரர் வந்து ஃபுல்லி பாலிஷ்டு மிரர் எம். ஓகே, ஸோ இந்த மிரர் வந்து அவரோட செட்டப்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு மவுண்டன் டாப்பில் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணார் அவர். ஓகே, ஸோ மவுண்டன் டாப்பில் ஒன் ஆஃப் த மவுண்டன் டாப்பில் இவரோட செட்டப் இருக்கும், அவரோட லேப் செட்டப்பு. இன்னொரு மவுண்டன் டாப்பு விச் இஸ் 8 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இஸ் லேபு. அங்கே இடத்துல ஒரு ஃபிக்ஸ்டு மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த லைட் ரே இந்த கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி நேராக 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த மிரரில் பட்டு திரும்பியும் இவரோட ஓன் பாத்துக்கே வரும்போது அவரால் இந்த லைட்டை வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன அவர் எந்த விதமாக அவர் வந்து ஸ்பீடை வந்து செக் பண்ணுவார்னா, ஸோ இந்த ரிஃப்ளெக்டட் ரே வரது இந்த டூத்தில் பட்டு அதால் உள்ளே பூர முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் அவருக்கு இந்த இடத்துல வந்து இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இன்டென்சிட்டி டிப்பை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணலான்னா அந்த லைட் ரே வந்து பிளாக் ஆயிடுச்சா இல்லையான்றதை அவரால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் அவரோட செட்டப்பு. இந்த ஒர்க்கிங் எப்படி நடக்குது, இதோட ஒர்க்கிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக லைட் என்னதுன்னா இதுக்கு ரவுண்ட் ட்ரிப்புனா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி திரும்பியும் அவரோட சோர்ஸுக்கே வரத்துக்கு அது வந்து அதோட ரவுண்டு ட்ரிப் வந்து 2D. ஓகே, ஸோ இஃப் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டீனா, ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு டீன்ற டிஸ்டன்ஸு, திரும்பி அங்கேருந்து இங்கே வரத்துக்கு இன்னொரு டி. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபார் ரவுண்டு ட்ரிப் வந்து 2D. ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், வெலாசிட்டிக்கும் இதுக்கு இஃப் இட் டேக்ஸ் டைம் டீன்னு ஒரு டைம் எடுத்துக்கிச்சுன்னா தென் த வெலாசிட்டி ஈக்குவல் டு 2D/t. ஓகே, ஸோ இந்த லைட் சிக்னலோட வெலாசிட்டி வந்து 2D/tயாக இருந்துச்சுன்னா தென் யூ கேன் வியூ தட் லைட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவார்னா இந்த வீல் இருக்குதுல்ல, இந்த வீலை ஈ வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஓகே,
ஸோ இவர் மெதுவாக இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ இதை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக adjust the time t. ஓகே, ஸோ இந்த டைமை, அதாவது இந்த ரவுண்ட் ட்ரிப்புக்கு எடுத்துக்கிற டைமையும் இந்த ரொட்டேஷ்னல் ஸ்பீடையும் he will adjust such that இந்த லைட் ரே இதில் பாஸ் பண்ணி திரும்பி வரும்போது இந்த அடுத்த டூத்தில் வந்து பிளாக் ஆகிற மாதிரி he will adjust. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம சில கால்குலேஷன் பண்ணால் at what omega we can block the light rayன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து லீனியர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆங்குலர் வெலாசிட்டி என்ன தெரியும், தீட்டா பை டீன்னு தெரியும். ஆங்குலர் வெலாசிட்டி வந்து டி தீட்டா பை டி. ஸோ இங்கே வந்து தீட்டா ரொட்டேஷன் பை டி. ஓகே, ஸோ இந்த தீட்டான்றது என்னதுன்னா இட்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் இந்த டீத்துக்கும் இது ஒரு டீத்து. ஓகே, இது ஒரு டீத்து, இது வந்து குரூ. ஓகே, ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இதோட மிடில் ரெண்டுத்தோட மிடிலுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து தீட்டா. ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போது தீட்டா எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும், தீட்டா. ஸோ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து 2π ரேடியன்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதில் எத்தனை தீட்டா இருக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் டீத், எத்தனை நம்பர் ஆஃப் க்ரூஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ க்ரூஸ் பார்த்தா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ இது நம்பர் ஆஃப் டீத்து, க்ரூஸ் கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது நம்பர் ஆஃப் டீத்து. அப்போது நம்பர் ஆஃப் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா 1, அது வேணால் வேறு கலரில் வரைகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் க்ரூஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் க்ரூஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டீத்தால் டிவைட் பண்ணணும் நம்மளோட 2π ரேடியனை. ஓகே, ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டீத் அண்டு அவ்வளோ நம்பர் ஆஃப் க்ரூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2π ரேடியன், இதுதான் 2π ரேடியன். அது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டீத் ப்ளஸ் நம்பர் ஆஃப் க்ரூஸ். ஓகே, இல்லைன்னா ஸ்லாட்ஸ். ஸோ டோட்டல் நம்பரால் அப்போ பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 2π டிவைடட் பை, ஸோ நான் இஃப் இங்கே நம்ம கேஸில் வந்து 8 இருக்குது. ஸோ இதை ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக இஃப் தேர் இஸ் n நம்பர் ஆஃப் டூத்ஸ் அண்டு n நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்கும். அப்போது தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் க்ரூஸ் அண்ட் டீத்ஸ் அண்ட் ஸ்லாட்ஸ் எவ்வளோ வரும்னா 2n வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டீத்து வந்து n, நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸும் n. தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we have 2n. ஓகே, ஸோ இது போயிடுச்சுன்னா we have π by n. ஓகே, ஸோ நம்மளோட தீட்டா வந்து π by n இருக்கும். ஓகே, ஸோ வேர் nன்றது என்னதுன்னா நம்பர் ஆஃப் டீத்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸாக இருக்கும், நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் the center of the teeth and the center of the slot. ஓகே, ஸோ adjacent. ஓகே, ஸோ adjacentனா ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று. ஸோ இந்த டீத்துக்கு இந்த ஸ்லாட் adjacent. ஓகே, ஸோ இதோட ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் எடுத்து அதோட ஆங்கிள் தான் வந்து நம்மளுக்கு தீட்டா. ஓகே, ஸோ தீட்டாவோட வேல்யூ என்னென்னா π by n. ஸோ இப்போது நம்மளுக்கு ஒமேகா அப்போ என்ன தெரியும், ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி. ஓகே, தீட்டா பை டி. ஸோ π by n டிவைடட் பை டி. ஓகே, தேர்ஃபோர் நம்மளுக்கு ஒமேகா வந்து π by nt. ஓகே, ஸோ இதிலிருந்து we can solve for t. ஓகே, ஸோ t equal to π by n ஒமேகா. ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன தெரியும்னா இஃப் இந்த டைம் பீரியடில் திஸ் இஸ் த டைம் டேக்கன் ஃபார் ஒரு டீத்தும் ஒரு க்ரூவும் வந்து மூவ் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட ரவுண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரிப்பு இந்த டீத்தை வந்து மறைச்சிருச்சுன்னா, ஸோ இந்த க்ரூ வழியாக போயிருக்கும். ஓகே, ஸோ இந்த க்ரூ வழியாக போயிருக்கும். ஸோ இது வந்து இங்கே வரத்துக்கு இட் டேக்ஸ் டைம் t. ஓகே, ஸோ அந்த டைம் தான் வந்து எவ்வளோனா
டைம் t equal to pi by n omega. Okay, so இந்த டைமில் it travels theta distance travel ஆகிருக்கும், theta angular displacement நடந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு லைட் இது வழியாக போயிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும்போது இந்த டைம் கரெக்டாக இந்த டைம் மேட்ச் ஆச்சுன்னா தென் இந்த லைட்டால் இந்த சைடு வர முடியாது, இந்த தீட் வந்து அதை பிளாக் பண்ணிடும். ஓகே, ஸோ அது மூலமாக இவர் இங்கேருந்து இவரை பார்க்கும்போது இவரோட இதில் பார்க்கும்போது இந்த லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். ஓகே, ஏன்னா அவருக்கு பார்ஷியல் லைட் தான் வரும். ஸோ இங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது ஒரு இந்த லைட் போயிட்டு திரும்பி இங்கே வர்றது இந்த இது பிளாக் பண்ணிடுது. ஓகே, தேர்ஃபோர் இந்த இடத்துல லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா he has to slowly increase the speed of this teeth. ஓகே, ஸோ இந்த டீத்தோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போது ஒரு பாயிண்டில் அந்த ஒமேகா வந்து இந்த டைம் பீரியட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, நம்மளோட செட்டப்பில் இது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டைமை வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஈ கேன் அட்ஜஸ்ட் த ஒமேகாவை அவர் வந்து ஸ்லோவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தார்னா அப்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா அவருக்கு லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அதுக்கு மித்த ஒமேகாக்கெலாம் வந்து லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகாது. ஏன்னா இந்த எக்ஸாக்ட் ஒமேகாவில் தான் இந்த லைட்டு இங்கே போய் பட்டு திரும்பி இங்கே வரும்போது இந்த தீட் இதை பிளாக் பண்ணும். ஓகே, இது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒமேகா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அடுத்த குரூவ் வழியாக ஒன்று பூந்துடும், இல்லைன்னா போன குரூவ் வழியாகவே வந்துடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இதுலேயுமே ரெண்டு கண்டிஷனையும் வந்து லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகாது. ஆனால் நம்மளோட ஒமேகா வந்து எக்ஸாக்டாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது இந்த டைம் பீரியடை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து பிளாக் ஆகும். ஸோ நம்மளுக்கு லைட் இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ அவருக்கு அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணிடலான்னா ஈ கேன் ஃபைண்ட் த டைம் பீரியட் டி த்ரூ திஸ் ரிலேஷன். அவருக்கு பை என் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டீத்துன்றது அவருக்கு தெரியும். ஒமேகா அவர் வந்து கால்குலேட் பண்ணிப்பார். ஓகே, அவர் தான் ஒமேகாவை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வீலோட ரொட்டேஷ்னல் ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஸோ சச் தட் அது கரெக்டாக அந்த லைட்டோட இன்டென்சிட்டி கம்மியாகும். ஓகே, ஸோ கம்மியாயிடுச்சுன்னா தென் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பை டிவைடட் பை நம்பர் ஆஃப் டீத் இன்ட்டு நான் ஒரு கொடுத்த ஒமேகா. ஓகே, ஸோ இந்த டீயை வந்து இஃப் யூ சப்ஸ்டியூட் ஆன் இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் தென் we can get the velocity. Okay, so velocity of the light signal equal to 2d divided by நம்மளுக்கு tக்கு பதிலாக we have pi divided by n omega. Okay, so denominator of denominator numerator போயிடும். Therefore we have 2d n omega divided by pi. Okay, ஸோ இதுதான் வந்து வியோட வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டி ஆஃப் த சிக்னல்க்கும் அந்த இன்டென்சிட்டி கம்மியாகிறதுக்கும் உள்ள கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா தென் we can find the velocity through this value. ஓகே, ஸோ 2d தான் வந்து நம்மளுக்கு தெரியும் 8 கிலோமீட்டர்ஸ். அவர் 8 கிலோமீட்டர்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ n நம்பர் ஆஃப் டூத்ஸ் எத்தனை இருக்குதோ அதை நம்ம இது பண்ணிடணும். ஒமேகா அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவார்னா he will increase the omega slowly such that the light intensity வந்து கம்மியாகும். எந்த வேல்யூவில் கம்மியாகுதோ அந்த ஒமேகா எடுத்துப்பார். ஓகே, தென் இந்த பை வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது மூலமாக he can find the velocity of the signal. ஓகே, ஸோ இது மூலமாக அவர் லைட்டோட வெலாசிட்டியை வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அவருக்கு அதோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா v equal to 2.99792 into 10 power 8 meters per second. ஓகே, ஸோ இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே முக்கியம். நம்ம இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து எத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டுக்கு 6 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ 6 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டுக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறார். ஓகே, ஸோ ஆனால் இதுலையுமே அவருக்கு வந்து கொஞ்சம் எரர் வந்துச்சு. என்ன காரணம்னா அவருக்கு அந்த எந்த வேல்யூ ஆஃப் இதில் லைட் இன்டென்சிட்டி கம்மியாகுதுன்னு அவரால் டிஸ்டிங்ஷன் பண்ண முடியல. ஓகே,
ஸோ ஆனாலும் அவர் கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து இட்ஸ் வெரி மச் க்ளோஸ் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட். ஓகே, ஸோ இது வந்து v ஈக்குவல் டு 2.99792 இன்ட்டு 10^8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். இதுதான் ஃபிட்ஸோ வந்து ரிப்போர்ட் பண்ண வேல்யூ. ஓகே, லேட்டர் ஆன் வேறு சயின்டிஸ்ட் வந்து அவங்க வெலாசிட்டி ஆஃப் லைட் கண்டுபிடிச்சாங்க. தே ஈவன் மெஷர் த வெலாசிட்டி ஆஃப் லைட் டு இன்னும் ஹையர் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் 9 or 10 டிஜிட் வரைக்கும் தே மெஷர்ட். ஓகே, ஸோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா நம்ம என்னென்னு எழுதலாம்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டை 3 × 10^8 மீட்டர்ஸ் பெர் செகண்ட்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த அக்யூரேட் வேல்யூ. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் பீரியடில் நிறைய சயின்டிஸ்ட் வந்து மெஷர்ட் அப் டு 10 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் வரைக்கும் மெஷர் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ அக்ரீடு வேல்யூ. ஸோ இது மட்டும் கிடையாது, லேட்டர் ஆன் சயின்டிஸ்ட் லைக் ஃபோகால்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோகால்ட், ஸோ ஃபோகால்ட், அதுக்கப்புறம் மைக்கேல்சன், இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா லேட்டர் ஆன் பீரியடில் தே ஈவன் இன்ட்ரடியூஸ்டு மெட்டீரியல் இன் பிட்வீன் த லைட் பாத். இந்த இடத்துல தே இன்ட்ரடியூஸ்டு நியூ மெட்டீரியல். ஓகே, ஸோ அதாவது லைட்டை வந்து பாஸ் பண்ணுற மெட்டீரியலை வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க அது மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா லைட்டோட வெலாசிட்டி வந்து இந்த மீடியம் வழியாக போகும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தே லேட்டர் ஆன் ஃபவுண்ட். ஓகே, ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ்லேருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா லைட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இஸ் maximum only when it passes through vacuum. ஓகே, வேக்யூமில் போகும்போது தவிர்த்து மீதி எல்லா மீடியமில் போகும்போதும் வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்னா, so velocity of light in vacuum, okay, velocity of light in vacuum is always greater than velocity of light in medium. Okay, so medium la போகும்போது எப்பயுமே velocity ஓட light வந்து கம்மியாகும். Okay, so இதுதான் one of their conclusion. ஸோ இது இவர் மட்டும் இல்லாமல் நிறைய சயின்டிஸ்ட்டும் இதை வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ எல்லாரும் வந்து கன்க்ளூட் பண்ணது என்னதுன்னா லைட்டோட வெலாசிட்டி வந்து வேக்யூம் தவிர வேறு எந்த மீடியமில் போகும்போதும் அதோட வெலாசிட்டி வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ தே ஃபவுண்ட் ஃபார் கிளாஸ் வாட்டர். ஓகே, ஈவன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிளாஸ் டியூபை இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் வேக்யூம் க்ரியேட் பண்ணி அதுலேயும் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப். ஓகே, ஸோ இவாக்குவேட்டட் கிளாஸ் டியூபையும் அந்த லைட்டோட பாத்தில் வந்து தே இன்ட்ரடியூஸ் அண்ட் தே ட்ரை டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் லைட் த்ரூ தட் மீடியம். ஓகே, ஸோ இது வந்து வேக்யூம் கேஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட வேக்யூம் கேஸ். ஓகே, ஸோ இவாக்குவேட்டட்னா அந்த கிளாஸ் டியூப்லேருந்து வேக்யூம் போட்டு அந்த உள்ளே இருக்கிற ஏரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா கேஸையும் எடுத்துட்டு தே இன்ட்ரடியூஸ்ட் இன் த லைட் பாத். ஓகே, ஸோ இதில் தான் வந்து தே ஃபவுண்டு த லைட் ஆஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ மீதி எல்லா கேஸ்லேயும் வந்து லைட்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை வச்சு தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது சில மீடியமுக்கு வந்து நான் வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி. இதுதான் வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஓகே, ஸோ திஸ் ஆப்டிக்கல் டென்சிட்டி இஸ் நத்திங் டு டூ வித் மாஸ் டென்சிட்டி. ஓகே,
So mass density is different. ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட். இதுவும் ஆப்டிக்கல் டென்சிட்டியும் ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ ஆப்டிக்கல் டென்சிட்டின்றது என்னதுன்னா, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் விச் மேக்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் லெஸ்ஸர் வென் பாசிங் த்ரூ இட். ஓகே, ஸோ அது வழியாக வந்து ஒரு லைட் வந்து பாஸ் ஆகும்போது அதோட ஸ்பீடையோ இல்லை வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ணிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஓகே, அந்த அந்த குறிப்பிட்ட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஓகே, ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு ஆப்டிக்கல் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இன்னொரு மெட்டீரியலுக்கு ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, எந்த மெட்டீரியல் ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியாக இருக்கோ அது வழியாக லைட் வந்து வேகமாக பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆப்டிக்கல் டென்சிட்டியை டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ஆப்டிக்கல் டென்சிட்டியோட டெஃபினிஷன் என்னதுன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதோட சிம்பிள் வந்து n. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n ஆஃப் அ மீடியம். ஓகே, ஒரு மீடியமுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் in vacuum divided by speed of light in that medium. Okay, so எந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த மீடியத்தில் அதோட ஸ்பீடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தோட ரேஷியோ தான் என்னதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூமை வந்து நம்ம சின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். So speed of light in the medium வந்து v. Okay, therefore refractive index of the medium n equal to, so இதை ஆக்சுவலாக எழுதுனா n equal to c by v. Okay, so இதுதான் வந்து refractive index of the medium. So refractive index or optical density ரெண்டுத்துக்கும் வந்து இதுதான். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கண்டுபிடிச்சோன்னா, ஸோ இஃப் த இப்போ ரெண்டு மீடியமும் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட மீடியம் வந்து ஏர்னே வச்சுப்போம், ஏர் இல்லை வேக்யூம்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் வேக்யூம் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, therefore velocity of light in vacuum divided by velocity of light in air அதுவும் கிட்டத்தட்ட c தான். ஓகே, therefore இதோட வேல்யூ என்னன்னா 1. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட மினிமம் வேல்யூவே வந்து 1 தான். ஓகே, ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், ஆனால் மினிமம் வேல்யூ வந்து 1. ஸோ அது வந்து எதுக்குன்னா ஏருக்கு. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் தான் வந்து இருக்கிறதுலே கம்மி. ஸோ ஏருக்குமே கொஞ்சம் இருக்கும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸாக்டாக எழுதணுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏர் வந்து 1.0003. ஓகே, ஸோ ஸ்லைட்டாக வந்து நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்குது. ஓகே, ஸ்மாலர் வேல்யூ இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த ரேஷியோ வந்து இங்கே இடத்துல ஒரு லார்ஜர் நம்பர் வரும், greater than 1 வரும். ஓகே, ஸோ இது velocity of light in air. Okay, ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் 6.2ல் டிஃப்ரெண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது ஆப்டிக்கல் டென்சிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இருக்கிறதுலே ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியானது வந்து லீஸ்ட் வேல்யூ வந்து வேக்யூமுக்கு தான். ஸோ வேக்யூமுக்கு தான் வந்து அதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1. ஓகே, ஸோ இருக்கிறதுலே அதிகமான வேல்யூ எதுக்குன்னா கேலியம் ஃபாஸ்பேட். ஸோ கேலியம் ஃபாஸ்பைடுக்கு வந்து 3.5. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து இதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா வெலாசிட்டி பை வெலாசிட்டின்னு இருக்கும். ஸோ அது வந்து இட் பிகம்ஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஓகே,
ஸோ இதுதான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான டெஃபினிஷன். ஓகே, ஸோ இன்னொரு இது இருக்குது, அது என்னதுன்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலேட்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 and 2. ஓகே, இது மாதிரி வச்சுப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் அப்புறமா டிரைவ் பண்ணுறேன். இப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1 என்னதுன்னா C/V1. ஓகே, ஸோ இது என்னதுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து கிளாஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இது கிளாஸ். ஸோ இன்னொன்று ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2. ஓகே, ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா C/V2. ஓகே, வேர் V2ன்றது என்னதுன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தட் மீடியம். ஓகே, இது வந்து வாட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் தட் நம்மளுக்கு வந்து இப்போ N12னா என்ன அர்த்தம்னா N12ன்றது N1 divided by N2. ஓகே, ஸோ இதுதான் N12. ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ C/V1 divided by C/V2. ஓகே, ஸோ C போயிடும், therefore we have V2/V1 வரும். ஓகே, ஸோ N12 வந்து V2/V1. அதே மாதிரி இதுக்கு பேர் என்னதுன்னா ரிலேட்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் கிளாஸ் டு த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வாட்டர். அது கண்டுபிடிச்சோன்னா அதுதான் வந்து ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் பிட்வீன் கிளாஸ் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி N12 N21 ஒன்று கிடையாது. ஓகே, ஸோ இது இதோட வேல்யூ என்ன இருக்கும்னா, ஸோ இது N2 divided by N1 வரும். ஓகே, therefore N21 வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா V1/V2ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டிக்கு பேர் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். ஸோ இப்போவே அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அடுத்தது என்னதுன்னா முக்கியமான டெர்மினாலஜி ஆப்டிக்கல் பாத். ஸோ ஆப்டிக்கல் பாத். ஸோ ஆப்டிக்கல் பாத்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆப்டிக்கல் பாத்தை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டைமை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் பாத் ஆஃப் அ மீடியம் OP of a medium is defined as the distance d light travels in vacuum in the same time it travels a distance d. ஓகே, ஸோ இது d prime, இது d. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மீடியம். ஓகே, ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணுன்னா சேம் டைம் எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன் ஒன் செகண்ட் ஸோ லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ஸ் டி ப்ரைம் என்னவாக இருக்கும்னா டி ப்ரைம் வந்து 3 × 10⁸ மீட்டர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இன் 1 செகண்ட் லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் வேக்யூமில்? 3 × 10⁸ மீட்டர்ஸ். மீட்டர்ஸ் பர் செகண்ட் போட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இதே இன் ஒன் செகண்ட் இப்போது டி. ஓகே, இது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் கிளாஸ் வச்சுப்போம். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் மச் ஸ்மாலர் தென் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2.9
இருக்கலாம், 2.9 into 10^8 மீட்டர்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு ஆப்டிக்கல் பாத்துன்றது என்னதுன்னா, இந்த சேம் டைம் இன்டர்வல், இது லைட் வந்து வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ அது அதே அதே டைம் இன்டர்வலில் இது வந்து ஒரு மெட்டீரியல் மீடியமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்றதை பார்க்குறது தான் ஆப்டிக்கல் பாத். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் பாத்துன்றது என்னதுன்னா, distance traveled by light in the same interval of time in vacuum and இந்த மீடியம், எந்த மீடியம் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த மீடியம். ஓகே, ஸோ இங்கே 1 செகண்ட் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது, நீங்கள் 3 செகண்ட் கூட எடுத்துக்கலாம். 3 செகண்டில் வேக்யூமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கணும். அதே 3 செகண்டில் நம்மளுக்கு அந்த மீடியமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த 3 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சோ அதுதான் ஆப்டிக்கல் பாத். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் பாத்துன்றது அப்போ எப்படி நம்ம இது பண்ணலான்னா, எழுதலான்னா, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், velocity v equal to d by t. ஓகே, ஸோ இது என்னதுன்னா velocity of light in the medium. ஓகே, ஸோ velocity of light in the medium. Therefore optical path, ஸோ அப்போது இந்த டைம் t வந்து எவ்வளோவா இருக்கும்னா d by v. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சோ அதுதான் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு இது. ஸோ நம்ம இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் எழுதலாம், என்ன எழுதலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வழியாக எழுதலாம். ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வழியாக எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸோ v equal to d by t. ஓகே, அதே சமயத்தில் velocity of light equal to d prime by t. ஓகே, ரெண்டுமே ஒரே டைம் தான் எடுத்துக்கணும், அதான் முக்கியம். ஓகே, ஸோ இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறேன்னா, d primeன்றது என்னதுன்னா light travel in vacuum, distance traveled by light in vacuum, and dன்றது என்னதுன்னா distance traveled by light in medium. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்புறம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் வந்து என்ன தெரியும், c by vன்னு தெரியும். therefore if we substitute this value நம்மளுக்கு அப்போ என்ன வரும்னா d prime by t divided by d by tன்னு வரும். ஓகே, ஸோ டீயும் போயிடும். therefore நம்மளுக்கு ரிலேஷன் பிட்வீன் இந்த ஆப்டிக்கல் பாத் வந்து என்னதுன்னா d prime equal to n times dன்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆப்டிக்கல் பாத். ஓகே, ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்மளுக்கு ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டோன்னா n ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஃபார் எனி மீடியம் வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஓகே, தேர்ஃபோர் d prime வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் d. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து வேக்யூமில் ஸ்பீடாக போகும். ஓகே, ஸோ ஃபார் அ கிவன் டைம் இன்டர்வல், இப்போ ஒரு செகண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செகண்டில் லைட் வந்து வேக்யூமில் நிறைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும் when compared to velocity, when compared to the distance traveled by light in the medium. ஓகே, ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து we are going into the phenomenon of refraction. ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன்ன்றது என்னதுன்னா, when light travels from one optical medium to another optical medium through a boundary, there is a change in the direction of the light path. ஓகே, ஸோ அந்த ஃபினாமினா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரிஃப்ராக்ஷன் சொல்கிறோம். ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கும் சில லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷன்றது என்னதுன்னா the change in direction of a light ray when it travels from
one optical medium to another optical medium. Okay, so this is the refraction. The change in direction at the boundary, அதுவும் முக்கியம், at the boundary which when it travels from one optical to another optical medium. Okay, so இதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன்ற ஃபினாமினா. ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷனும் வந்து obeys certain law. அதுக்கு முன்னாடி நான் வந்து ரிஃப்ராக்ஷனை நான் வந்து ஒரு டயக்ராமில் வரைஞ்சிடுறேன். ஸோ இது மீடியம் 1, இது மீடியம் 2. ஓகே, ஸோ இதுதான் அந்த மீடியத்தோட நார்மல். ஸோ அந்த மீடியமோட பவுண்ட்ரியோட நார்மல். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ லைட் ரே வந்து நம்மளுக்கு இப்படி என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ இதுதான் லைட் ரே, இது இன்சிடென்ட் ரே. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகலாம்னா, இதோட இது என்னதுன்னா அன்டிவியேட்டட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்டிவியேட்டட் டைரக்ஷன். அதாவது இந்த ரெண்டு மீடியமும் ஒன்றா இருந்துச்சுன்னா இதுதான் அதோட அன்டிவியேட்டட் டைரக்ஷன். ஓகே, ஆனால் இந்த மீடியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த லைட் ரே வந்து எய்தர் இட் குட் பெண்ட் இன் திஸ் வே, இது மாதிரி பெண்ட் ஆகலாம், ஆர் இட் குட் பெண்ட் இன் திஸ் வே. ஓகே, இது மாதிரி பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ எப்படி வேணாலும் பெண்ட் ஆகலாம் டிபெண்டிங் அப்பான் த எது ரேரர் மீடியம், எது டென்சர் மீடியம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டு மீடியத்தோட ஆப்டிக்கல் டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ ஆப்டிக்கல் டென்சிட்டி ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம மீடியம் 1 மீடியம் 2ன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே ஒரே மீடியமாக ஆகிடும். தர்ஃபோர் இதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டியில் இருக்கும் போது ஒரு லைட் ரே பெண்ட் என்ட்ரு ஆச்சுன்னா அதோட பவுண்ட்ரியில் எய்தர் இட் குட் பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல் ஆர் அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, ஸோ இங்கே நார்மலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிடும். ஸோ இதுதான் நார்மல், நம்மளோட நார்மல். ஸோ அப்போது இந்த ரெட் ரே வந்து மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த ரெட் ரே என்ன வந்திருக்குதுன்னா, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். whereas green வந்து moves away from the normal. So depending upon the optical density, இது ஒரு incident ray வந்து it can either move towards, okay, இதுதான் நம்மளோட நார்மல். ஸோ நார்மலுக்கு பக்கத்தில் வரலாம், இல்லை நார்மலை விட்டு விலகி போகலாம். ஓகே, ஸோ எது வேணாலும் நடக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த டூ மீடியம். ஓகே, ஸோ அது எந்தெந்த கண்டிஷனில் நடக்கும்ன்றத நம்ம லேட்டர் ஆன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ப்ராடாக ரிஃப்ராக்ஷனோட மீனிங். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்ன அடுத்தது என்ன பார்க்கணுன்னா, இது வந்து இட் ஒபேஸ் சர்டன் ரூல். ஓகே, ஸோ அது என்ன ரூல்னா, நம்மளுக்கு இந்த இன்சிடென்ட் ரே, நார்மல், அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டர் ரே எல்லாமே வந்து கோப்ளேனராக இருக்கும். ஓகே, ஸோ கோப்ளானாரிட்டி ரூலை ரிஃப்ராக்ஷனும் வந்து ஒபே பண்ணும். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு
நம்மளோட லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் மாதிரியே இட் ஒபேஸ் கோப்ளைனாரிட்டி. இட் obeys coplanarity. ஓகே, ஸோ கோப்ளானாரிட்டின்றது என்னதுன்னா, ஸோ இதுதான் the incident ray, the reflected ray, sorry, the refracted ray and the normal all lie on the same plane. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி இமேஜின் பண்ணணும்னா, ஸோ இது எல்லாமே ஒரே பிளெயினில் தான் நடக்கும். ஓகே, ஸோ நார்மலும் இந்த பிளெயினில் தான் இருக்கும், நம்மளுக்கு இன்சிடென்ட் ரேவும் இதே பிளெயினில் இருக்கும். ஸோ இது வந்து டேபிள் சர்ஃபேஸ் மேலேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டேபிள் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராகவோ இல்லை எய்தர் டேபிள் சர்ஃபேஸ்லேருந்து டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீனாவோ இல்லை அவே ஃப்ரம் த ஸ்க்ரீனாவோ போகாது. ஓகே, ஸோ டேபிள் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ட்ராவல் ஆகாது. ஸோ இன்சிடென்ட் ரே வந்து டேபிளோட சர்ஃபேஸ்லேயே வந்துச்சுன்னா நார்மலும் டேபிளோட சர்ஃபேஸ்லேயே இருக்கும், ரிஃப்ராக்டட் ரேவும் வந்து டேபிளோட சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும். ஓகே, ஸோ தே ஓன்ட் பெண்ட் பர்பண்டிகுலர் டு த பிளெயின். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா கோப்ளைனாரிட்டி, தே ஒபே கோப்ளைனாரிட்டி. ஸோ செகண்ட் லா வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை ஆகும். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆஃப் இதில் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில் என்னதுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இதுவாக இருக்கும், என்னது ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். வேறஸ் இந்த கேஸில் இட் ஒபேஸ் சைன் லா. ஓகே, ஸோ இதை வந்து ஸ்னெல்ஸ் லா கூட சொல்லுவாங்க, இந்த லாக் பேர் ஸ்னெல்ஸ் லா. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா சைன் ஆஃப் இன்சிடென்ஸ் ஓகே டிவைடட் பை சைன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து இஸ் ஈக்குவல் டு refractive index of the second medium divided by refractive index of the first medium. Okay, so இந்த ரூலை வந்து ஒபே பண்ணும். sin I by sin R equal to n2 by n1 or n1 sin I okay equal to n2 sin R. n2 sin R. Okay, ஸோ இதுதான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 1. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் 2. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து இன்சிடென்ஸ் நடக்குது, இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இது வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல். ஓகே, எய்தர் இதுவாக இருக்கலாம், இது இல்லை இதுவாக இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன ரூலை ஒபே பண்ணணும்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டைம்ஸ் சைன் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் times sin of angle of refraction. ஓகே, ஸோ இந்த ரூலை ஒபே பண்ணும். ஸோ இப்போது நம்ம வந்து எப்போ வந்து நார்மலுக்கு ஒட்டி வரும், எப்போ நார்மலை விட்டு விலகி போகுன்ற கேஸ் ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்ற கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ angle of deviation. So angle of deviation due to refraction. Okay, முன்னாடி வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு பார்த்தோம் முன்னாடி சாப்டரில். ஸோ இப்போ வந்து angle of deviation due to refraction பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு மீடியம் அதோட பவுண்ட்ரி. ஓகே, ஸோ இந்த மீடியம் என்னதுன்னா இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n1. ஓகே, ஸோ இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n2. ஸோ இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n2. ஓகே, ஸோ இப்போது வி ஹாவ் எ இன்சிடென்ட் ரே. ஸோ இன்சிடென்ட் ரே வந்து ஃபஸ்ட்டு நான் நார்மல் வரைஞ்சிடுறேன், இதுதான் நார்மல். ஸோ வி ஹாவ் எ இன்சிடென்ட் ரே, அது வந்து ஒரு ப்ளூ கலரில் போட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் இன்சிடென்ட் ரே.
ஸோ இதோட அன்டிவியேட்டட் பாத் எப்படி இருக்கும்னா this is the undeviated path. Okay, ஸோ இந்த ரெண்டு மீடியமும் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஹோமோஜீனியஸ் மீடியமாக இருந்துச்சுன்னா இந்த லைட் ரேவோட பாத்து சேஞ்ச் ஆகிருக்காது, இட் கண்டினியூ இன் திஸ் சேம் பாத். ஓகே, ஆனால் இந்த ரெண்டு மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இட் அண்டர்வென்ட் சம் கைண்ட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ அது என்னவாகும், என்ன கண்டிஷனில் டுவர்ட்ஸ் நார்மல், எந்த கண்டிஷனில் அவே ஃப்ரம் நார்மல்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ எக்ஸ்டெண்ட் த நார்மல். இப்போ நார்மலே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இஃப் n1 வந்து இஸ் லெஸ் தென் n2, ஓகே, இஃப் n1 இஸ் லெஸ் தென் n2, அதாவது என்ன அர்த்தம், இதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து இஸ் லெஸ் தென் இதோட ஆப்டிக்கல் டென்சிட்டி. ஓகே, தேர்ஃபோர் இந்த மீடியம் வந்து ரேரர். ஓகே, when compared to this medium. ஸோ இது வந்து டென்சர் மீடியம். ஸோ ஒரு ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் ட்ராவல் பண்ணிச்சுன்னா தென் நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே வந்து டென்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, நார்மலை ஒட்டி வரும், இப்படி நார்மலை ஒட்டி அதோட இது ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிடும், அதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்மளோட இன்ஸ்டன்ட் ஆங்கிள் எதுனா இதுதான், வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல். ஸோ ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் ஆர். ஓகே, ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ டீவியேஷன்றது என்னதுன்னா இது என்னது, அன்டிவியேட்டட் பாத்துக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஓகே, ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்றது என்னதுன்னா டி ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஆர். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்றது என்னதுன்னா d equal to I minus R. So when the light travel from rarer medium to denser medium, then its angle of deviation d equal to angle of incidence minus angle of refraction. Okay, so இப்போ இன்னொரு அடுத்த கேஸ் பார்த்துடலாம். ஸோ அடுத்த கேஸ் வந்து, ஸோ இட்ஸ் a different case. ஸோ இதுதான் பவுண்ட்ரி, இது வந்து நம்மளோட நார்மல் டு த பவுண்ட்ரி. ஸோ வி ஹேவ் இன்சிடென்ட் ரே. ஸோ இதுதான் நம்மளோட இன்சிடென்ட் ரே. ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ நம்ம இப்போ எடுத்துருக்கிற கண்டிஷன் என்னதுன்னா, ஸோ இதோட இது வந்து n1, இது வந்து n2 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டிஷன் எடுத்துருக்குறோன்னா n1 வந்து இஸ் முன்னாடி என்ன பார்த்தோம், n1 வந்து லெஸ் தென் n2. ஸோ இப்போ எடுத்துருக்கிறது n1 கிரேட்டர் தென் n2. ஓகே, ஸோ அப்போது என்னதுன்னா இந்த மேலே இருக்கிற மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகம், தேர்ஃபோர் திஸ் இஸ் த டென்சர் மீடியம். So this is denser medium and this is rarer medium. Okay, so இப்போ லைட் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம், அதாவது தண்ணிக்குள்ளே இருந்து லைட்டு ஏருக்கு வர்றது மாதிரி. ஓகே, ஸோ இங்கே என்ன கேஸ்னா ஏர்லேருந்து வாட்டருக்குள்ளே போச்சுன்னா அந்த கேஸ் தான் ரேரர் டு டென்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னதுன்னா டென்சர் டு ஏர் ரேரர். ஓகே, ஸோ இப்போ தண்ணிக்கு ஒரு டேங்க் இருக்குது. ஓகே, டேங்க் இருக்குது, நீங்கள் இப்படி ஒரு லைட் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேரர்லேருந்து டென்சருக்கு போகும், அதுக்கப்புறம் இந்த பவுண்ட்ரியில். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பவுண்ட்ரியிலேருந்து டென்சர்லேருந்து திரும்பி ரேரருக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னதுன்னா டென்சர் டு ரேரர். ஸோ இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஸோ இதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இட் வில் மூவ் அவே ஃப்ரம் நார்மல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, நார்மல் பக்கத்தில் போக ட்ரை பண்ணுச்சு. ஸோ நார்மல் பக்கத்தில் போக ட்ரை பண்ணிச்சு. இப்போ என்ன ஆகும்னா நார்மலை விட்டு விலகி போகும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து அன்டிவியேட்டட் பாத் போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த அன்டிவியேட்டட் பாத்.
ஸோ இந்த லைட் ரே வந்து இந்த ரெண்டு மீடியமும் ஹோமோஜீனியஸாக இருந்துச்சுன்னா அதே பாத்தில் போயிட்டுருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ டென்சர்லேருந்து ரேரர் மீடியம் போகிறதுனால த லைட் கெட்ஸ் ரிஃப்ராக்டட். ஓகே, ஸோ அதுவும் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது, இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் நார்மல். ஓகே, ஸோ நார்மல்லேருந்து இட் டென்ஸ் டு மூவ் அவே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து இங்கிட்டு நவுறுது. ஓகே, முன்னாடி டுவர்ட்ஸ் த நார்மலாக இருந்துச்சு, இப்போ அவே ஃப்ரம் த நார்மல். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்றது என்னதுன்னா, அன்டீவியேட்டட் ரேக்கும் ரிஃப்ராக்டட் ரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து இந்த ஆங்கிள் ஆர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி. ஸோ டி வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதணும், ஆர் மைனஸ் ஐன்னு எழுதணும். ஓகே, தேர்ஃபோர் ஃபார் n1 greater than n2, angle of deviation d is r, difference between angle of refraction minus angle of incidence. Okay, so இதுதான் என்னதுன்னா angle of deviation when light ray moves from denser medium to rarer medium. Okay, so இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். From whenever light ray moves from denser to rarer, it moves away from normal. நார்மல்லேருந்து விலகி போக பார்க்கும். Whereas in the case of light traveling from rarer medium to denser medium, it tends to move towards the normal. Okay, so நார்மலுக்கு பக்கத்தில் வர பார்க்கும். Next concept, simultaneous refraction and refraction. Simultaneous reflection and refraction. Okay, so இது எப்போ நடக்கும்ன்றது பார்ப்போம். ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் பவுண்ட்ரி. ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ இது நம்மளோட நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். So this is our incident ray, and this is our reflected ray. Okay, இதுதான் நம்மளோட reflected. ஸோ இந்த கேஸில் பார்ட் ஆஃப் த ரே வந்து என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ட் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இட் மே கெட் ரிஃப்ராக்டட். இந்த டார்க் க்ரீன் தான் ரிஃப்ராக்டட் ரே. ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஆனால் நம்மளுக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி என்ன தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ரெண்டும் ஒன்று. தேர்ஃபோர் இதையும் ஐன்னு போட்டுக்கிறேன். ஓகே, வேறஸ் திஸ் ஆர் வந்து இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஆர்ன்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். திஸ் ஆர் இஸ் ஆங்கிள் ஆஃப் refraction. Okay, so இந்த phenomena பேர் என்னதுன்னா simultaneous reflection and refraction. Okay, so it happens both when the light travels from denser to rarer ல போகும்போதும் வரும், rarer to denser போகும்போதும் வரும். ஓகே, ஸோ இதை இன்டெப்த்தாக நம்ம அப்புறமா படிப்போம். ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு ஒரு கான்செப்ட். ஓகே,
ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபினாமினாலாம் வந்து இருக்குதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபினாமினாக்கு பேர் என்னதுன்னா சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஒரே நேரத்தில் ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ராக்ஷனும் நடக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரின்சிபல் மட்டும் சொல்லிவிட்டு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி பிரின்சிபலுக்கு பேர் என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் reversibility. Okay, reversibility. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளுக்கு வாட் எவர் த கேஸ், ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் டென்சர் டு ரேரர் அண்ட் ரேரர் டு டென்சர் எப்படியா இருந்தாலுமே லைட் வந்து எந்த டைரெக்ஷனில் போச்சோ அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டட் ரேவை வந்து நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணோன்னா அது வந்து திரும்பியும் சோர்ஸ்க்கே போயிடும். ஓகே, அதே மாதிரி ரிஃப்ராக்ட் ஆகிருந்துச்சுனாலும் அந்த ரேவை வந்து ரிஃப்ராக்டட் ரேவை நம்ம ட்ராக் பண்ணோன்னா அது சோர்ஸ்க்கே போயிடும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஃபினாமினானை பார்த்துடலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி இன் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு. ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்க்கு நார்மல் இது. ஸோ வி ஹாவ் த இன்சிடென்ட் ரே. இதுதான் நம்மளோட இன்சிடென்ட் ரே. ஸோ வி ஆல்சோ ஹாவ் அவர் ரிஃப்ளெக்டட் ரே இருக்கும். ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டட், க்ரீன் கலர் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் இதுதான் சோர்ஸ்ன்னு தெரியும். ஓகே, ஸோ சோர்ஸை வந்து ப்ளூ கலரில், ஸோ இதுதான் லைட் சோர்ஸ். ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இதிலேருந்து தான் லைட் ரே வந்துச்சு, நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். இப்போது பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி என்ன சொல்லுதுன்னா, இஃப் வி பிளேஸ் அ மிரர் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம இஃப் வி பிளேஸ் அ மிரர், ஓகே, ஸோ ஒரு பிளெயின் மிரரை வச்சோன்னா வாட் ஹேப்பன், இந்த ரே வந்து இதில் வந்து நார்மலாக இன்சிடெண்ட் ஆகும். ஓகே, ஸோ வென் எவர் எ ரே இன்சிடெண்ட் நார்மலி ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் ட்ராவர்சஸ் த வந்த பாத்திலே திரும்பி போகும். ஓகே, தேர்ஃபோர் இப்போ என்ன ஆகும், இந்த ரேயோட பாத்தை ட்ராக் பண்ணிங்கன்னா இது இந்த டைரெக்ஷன்லேயே போகும். ஓகே, ஸோ இது இங்கே பட்டு திரும்பியும் இங்கே இப்படி போகும். ஓகே, ஸோ திரும்பியும் அது சோர்ஸ்க்கே போயிடும். ஸோ இதுதான் என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை லைட் ஒபே பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் ஒரு லைட் ரே இன்சிடெண்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் ரேவை நீங்கள் பேக் ட்ராக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்த வழியே திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அது உங்களை திரும்பி கொண்டு போய் சோர்ஸ்லேயே கொண்டு போய் விட்டுரும். ஓகே, ஸோ திஸ் அப்ளைஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கு ஒபே ஆகும். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகே, ஸோ நம்ம ரிஃப்ராக்ஷனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கு வி ஆப்வியஸ்லி ஹேவ் டூ கேசஸ். ஸோ ரிஃப்ராக்ஷனில் n1 n2 n1 லெஸ் தென் n2வும் பார்த்துடுறோம். ஸோ n1 கிரேட்டர் தென் n2வும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இது என்னதுன்னா ரேரர் டு டென்சர், இந்த கேஸ் வந்து டென்சர் டு ரேரர். ஓகே, ஸோ அந்த ரெண்டு கேஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரிஃப்ராக்டட் பவுண்ட்ரி, ரிஃப்ராக்ஷன் பவுண்ட்ரி. ஸோ இந்த பவுண்ட்ரிக்கு நார்மல் இது. So this blue ray is the incident ray. So undeviated ray வந்து we have to extend it. Okay, இதுதான் undeviated ray. So இங்கே கேஸில் இதுதான் undeviated ray. ஓகே, ஸோ இங்கே வந்து டென்சர் டு ரேரர் போகுது. ஓகே, ஸோ டென்சர் டு ரேரர்னால் மூவ் அவே ஃப்ரம் நார்மல். ஸோ
So denser to rarer means moving away from norm. Therefore our refracted ray will move away from norm. In the case moves towards the normal. Okay, so in whatever case நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் if we place a plane mirror இந்த இடத்துல வச்சோன்னா or இந்த இடத்துல வச்சோன்னா such that this ray incident normally to the plane mirror, then நம்மளுக்கு என்ன தெரியும், it will travel back in the same direction. Okay, வந்த வழியே திரும்பி போகும். ஸோ இந்த பவுண்ட்ரியில் என்ன ரூலை ஒபே பண்ணுச்சோ அதே ரூலை ஒபே பண்ணி சோர்ஸ் எங்கேருந்து வந்துச்சோ அந்த சோர்ஸ்க்கே வந்து நம்மளை கொண்டு போய் சேர்ந்து. ஓகே, ஸோ இட் வில் ட்ராவல் பேக் டு த சோர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி பேக் ட்ராக் பண்ணி நம்மளுக்கு இட் வில் ட்ராவல் பேக் டு த சோர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டியோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஸ்டேட்ஸ் தட், இங்கே எழுதிடுறேன், it states that light will follow exactly the same path if its direction of travel is reversed. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஓகே, ஸோ ஹோப் இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி வந்து அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கிரிட்டிக்கல் இது என்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதில் இருந்து ஆங்கிள் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில். ஸோ நான் கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.